அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால நம்ம மகரிபுடைய தொழுகையை நம்ம நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நம்மளுடைய தொழுகையை அல்லாஹு தஆலா பரிபூரணமாக கபூல் செய்து கொண்டு அதற்கு நிரப்பமான நன்மையை தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சிறிய ஒரு நிகழ்வு. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரை கடந்து போறாங்க. நல்லா கவனிங்க, கபரை கடந்து போறாங்க. போகும் பொழுது சஹாபாக்கள், அவங்களோட கூட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தோழர்களே, இந்த கபருவாசிகள் இப்பொழுது வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 2 கபரு பாக்குறாங்க. சரிங்களா, புரியுங்களா? 2 இறந்தவங்களுடைய கபரை பாக்குறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹுடைய தூதரே, எதற்காக இவங்க வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த 2 கபராளிகளும் பெரிய பெரிய பாவத்துக்கெல்லாம் வேதனை செய்யப்படல, சின்ன சின்ன பாவத்துக்காக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2 பாவத்தை நான் இப்ப சொல்ல போறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த பாவத்துல இருந்து நம்ம தவிர்த்துக்கிறணும். இப்ப நம்ம 2யுமே சொல்லும் பொழுது நீங்க என்ன நினைப்பீங்க? இதுக்கா அல்லாஹு தஆலா கபர்ல இவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கறான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்துல சிறிய விஷயம் என்பது சும்மா சாதாரண, அதாவது சின்ன பாவம் தானே அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா அதை ரொம்ப இது பண்ணி நம்ம போயிடக்கூடாது. அல்லாஹ் அதை மன்னிக்கிறது இருக்கிறதும் அல்லாஹுடைய கையில இருக்குது. அதனால சின்ன பாவமாக இருந்தாலும் அதை தவிர்த்து வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஒரு நல்ல ஒரு அடையாளம். சரிங்களா? இப்ப அந்த 2 பாவம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு மனிதர் சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாத மனிதர். சுப்ஹானல்லாஹ். ஆண்கள், அதாவது இந்த கபராளிகள் 2 பேருமே ஆண்கள் தான். அதுல பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான ஒரு சட்டம், அதாவது சிறுநீர் கழிப்பதை கூட இந்த இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப அழகான முறையில சொல்லி கொடுத்திருக்கு. அமர்ந்து கொண்டுதான் சிறுநீர் கழிக்கணும். அதே போல கிபிலாவை நோக்கி நம்ம என்ன செய்யக்கூடாது? அமரக்கூடாது. அதே போல சிறுநீர் கழித்து விட்டு நல்ல முறையில் நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் சுத்தம் செய்ய வேண்டும். ஆண்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது கூடவே கூடாது. அது எதனுடைய செயல் தெரியுமா? மிருகங்களுடைய செயல். நாய் உட்கார்ந்துட்டா சிறுநீர் கழிக்கும். மாடு, ஆடு, மிருகங்கள் மட்டும்தான் நின்று கொண்டு என்ன செய்யும்? அப்ப நம்ம மிருகங்களா மனிதர்களா? அதனால இந்த ஒழுக்கத்தை கூட இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. அதே போல அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழித்து விட்டு நல்ல முறையில அதை நம்ம என்ன செய்யணும்? தூய்மைப்படுத்தணும். தண்ணீரை எந்த அளவுக்கு நம்ம ஊத்தணுமோ அந்த நல்ல முறையில, அதுவும் ஆண்களுடைய சிறுநீர் எல்லாம் ரொம்ப என்ன செய்யும்? ஸ்மெல் வரும். அதனால உங்களுடைய கழிப்பிடங்களை, உங்களுடைய பாத்ரூம் நல்ல முறையில் நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் சுத்தமா வச்சுக்கிறோம். அதே போல வெளியில நீங்க போறீங்க, ஆண்களுக்கான சட்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வயசுல இருந்தே தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வெளியில நம்ம அதாவது ரோட்லயே ஏதோ ஒரு அர்ஜென்ட்ல வந்துருது, அமர்ந்து கொண்டு நீங்க சிறுநீர் கழிக்கிறீங்க. அந்த நேரத்துல தண்ணீர் இல்லை, தண்ணீருக்கு பதிலாக என்ன பயன்படுத்தணும்? கற்கள். எத்தனை கற்கள்? 3 கற்கள். அந்த 3 கற்களையும் தட்டிக்கிறணுமா? புரியுதா? அது ஒரு சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த 3 கற்களையும் தட்டி கொள்ள வேண்டும். தட்டிட்டு அந்த சிறுநீர் கழித்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிறணும்? எடுத்து கிளீன் பண்ணிட்டு போட்டுறணும். அதனால இதையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக நம்ம எங்க சிறுநீர் கழித்தாலும் நல்ல முறையில் சுத்தம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அந்த கபராளிக்கு தரப்பட்ட வேதனை என்ன? சிறுநீர் கழித்து சரியாக சுத்தம் செய்யாததின் காரணமாக கபருல அல்லாஹு தஆலா வேதனை கொடுக்கிறான். மஆதல்ல. நம்மளுடைய ஆடையில பற்றுச்சு அப்படின்னா தொழுகை கூடுமா? கூடாதா? கூடாது. சரிங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் அதை நல்ல முறையில கவனிச்சுக்கிறோம். ஒரு கபராளியுடைய பாவம் தெரிஞ்சிருச்சு, இன்ஷா அல்லாஹ் அந்த பாவத்துல இருந்து நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு கபராளிக்கு ஏன் வேதனை தரப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது, இது பெண்களுக்கானதுங்கிறத விட பொதுவானதுதான். ஆனா ரொம்ப நாம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம். அதில் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. என்ன பாவம் அப்படின்னா, மற்றவர்களை குறித்து புறம் பேசுவது. ஊர் வாயை கூட மூடிடலாம், ஆனா அந்த பெண்கள் வாயை மட்டும் என்ன செய்ய முடியாதா? மூடவே முடியாது. அந்த நாக்கு இருக்கு பாருங்க, அந்த நாக்கை வச்சு என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசி முடிச்சிருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நாவை பேணி பாதுகாப்பது என்பது ஒரு தனி ஈமான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, 2 உதடுகளுக்கு மத்தியில் உள்ள நாவை யார் பேணி பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றக்கூடிய அளவிற்கு அந்த நாவு இருக்குது. சுபஹானல்லாஹ். நாவை குறித்து நல்லதையும் பேசலாம், தீயதையும் பேசலாம். ஒருவனை திட்டி நாம என்ன செய்யலாம்? நோவினைப்படுத்தலாம். அவனை புகழ்ந்து அவனை மகிழ்ச்சியாக்கவும் செய்யலாம்.
அதனால இந்த நாவை நல்ல முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும். ஒருவரை குறித்து புறம் பேசும்போது என்ன ஆகும் தெரியுமா? மறுமையில என்ன தண்டனை தெரியுமா? நல்லா பாதுகாக்கணும். அவர்களுக்கு செம்பாலான நீல நகங்கள் கொடுக்கப்படுமா மறுமையில. அதாவது இரும்பு செம்பு செம்பு பார்த்திருக்கீங்கல்ல, அந்த நகங்கள் அப்படியே நீட்ட நீட்டமா வளர்ந்து தன்னுடைய இறைச்சியை தன்னுடைய உடம்பையே கீறி கீறி கிழித்து கொள்வானாம். நல்லா பாதுகாக்கணும். அதே போல அல்லாஹ் குரான்ல என்ன சொன்னான் தெரியுமா? புறம் பேசுறதற்கான புறம் பேசுபவர்களுக்கு எதற்கு சமம் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய சகோதரனின் இறைச்சியை மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம். மஆதல் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால முடிஞ்ச அளவு நம்மளுடைய நாவை பேணி பாதுகாத்து இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களை குறித்து புறம் பேசுவதையோ மற்றவர்களை குறித்து தீய எண்ணங்கள் கொள்வதையோ நம்ம என்ன செய்யக்கூடாது, இன்ஷா அல்லாஹ் செய்வது கூடாது. இந்த 2 விஷயமும் நமக்கு ஒரு பெரும் சிறு பாவமா இருந்தாலும் கபர்ல தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா ஆக்கிடுவான். மஆதல் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால நல்ல முறையில சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யணும். 2வது யாரை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, புறம் பேசுவது கூடாது. இன்ஷா அல்லாஹ் இந்த 2 பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் தவிர்த்து நல்ல அமல்கள் செய்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அருள் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.